இன்னைக்கு எபிசோட்ல ஒருத்தர் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பிரியங்கா ஈஸியா டீகோட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ஒரு பக்கம் ட்ரூத் ஆர் டேர் கேம்ல அந்த 10 செகண்ட் ஹக் டேர்ல அமித் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா! ஆனா சிந்துரி பண்ண செம்ம ஸ்மார்ட் மூவ்ங்க. என்னலாம் ஆச்சுன்றத டீட்டெயிலா சொல்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே தேஜஸ் அண்ட் வெக்கி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார பத்தின்னு பார்த்தா, செந்தூரி ராஜாவ பத்தி தான். ராஜா கிட்ட தேஜஸ் சொன்னாராம், "நீ செந்தூரிய ட்ரை பண்ணு" அப்படின்னு. ஆனா ராஜா, "தேஜஸ் கிட்ட நீ ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, பசங்கலாம் அவங்கக்குள்ள பேசிப்பாங்க, ஓகே தான். ஆனா இந்த தேஜஸோட பீட்ர தாங்க முடியல. ஓவர் பீட்ரா இருக்கு. சரி, இங்க தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அங்க பிரியங்காவும், மோனிஷாவும் கூட ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? பிரியங்கா சொன்னாங்க, "அமித்க்கு சிந்துரிய பிடிச்சிருக்கு. ஆனா அவன் ரொம்ப ஷையா இருக்கான். பேசவே ரொம்ப தயங்குறான், யோசிக்கிறான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? அஸிம், "எடன், எடன்" அப்படின்னு ரொம்பவே துருதுருன்னு தேடிக்கிட்டு இருந்தாரு. போய் எடன் கிட்ட வாலண்டியரா பேச்சு குடுத்தாரு. 2 பேருக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல. ஸோ அஸிம் வந்து எடன கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே 2 பேரோட பாஸ்ட் அண்ட் கரியர் திங்ஸ் எல்லாம் பத்தி கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த பேர் யார் தெரியுமா? சைலன்ட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது செந்தூரி, ராஜா. இவங்க 2 பேரும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இப்படித்தாங்க இருக்கணும். இப்படி இருந்தா தான் பெட்டர் அப்படின்னு அவங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா நம்ம ஸ்ருத்திகா செல்லக்குட்டி செம்ம கியூட்டா வந்திருந்தாங்க. வந்ததுமே ஒரு டாஸ்க். வந்ததுமே கண்டஸ்டன்ட் கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? "நீங்க இப்ப செலக்ட் பண்ணியிருக்கிற ஜோடி கிட்ட நிஜமாலே எனக்கு இவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிற ஜோடி எந்த ஜோடி?" அப்படின்னு கேட்டதுமே 2 ஜோடி கை தூக்கினாங்க. நேகா தேஜஸ் அண்ட் வீணா தினேஷ். இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு கை தூக்கியிருக்காங்க. ஸோ இனிமேல் வரப்போற டாஸ்க்ல நிஜமாலே இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா? இல்லையா? அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிரும். ஸோ இப்போ 12 பேரும் ஜோடி ஜோடியா ஒரு டாஸ்க்கு ரெடி ஆனாங்க. ஆனா பிரியங்கா, அபித் இவங்க 2 பேரும் ஆப்ஷனே இல்லாம ஜோடியா நின்னாங்க. இப்போ டாஸ்க் என்னன்னு தெரியுமா? 2 சைட்லயும் கயிறு கட்டி பலகெல்லாம் நடக்கணும். அதுதாங்க. ஒரு பிரிட்ஜ் மாரி வச்சிருப்பாங்க. அதுல ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஜோடிகள் நடக்கணும் கைய பிடிச்சுக்கிட்டு. ஆனா ஸ்ருதிகா கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டெப் எடுத்தே வைக்கணும். அப்படி யாரு எல்லா கொஸ்டினுக்கும் பதில சொல்லிட்டு பிரிட்ஜ கிராஸ் பண்ணி வராங்களோ, அவங்க தான் வின்னு. ஆக்சுவலா எதுக்கு இந்த ஒரு டாஸ்க்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்ளோ புரிதல் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க தான். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ஜோடிஸ் மோனிஷா, வெக்கே அண்ட் தேஜஸ், நேகா. இந்த 2 ஜோடியும் 2 பிரிட்ஜ்லயும் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல கேட்கிற கொஸ்டின் எல்லாமே கரெக்ட்டா பதில் சொல்லிட்டு வந்தது யாருன்னா, மோனிஷா அண்ட் வெக்கி ஜோடி தான். நெக்ஸ்ட் ராஜா செந்தூரி, தினேஷ், வீணா. இவங்க 2 ஜோடியும் விளையாட வந்தாங்க. இதுல வீணா, தினேஷ் தான் வின் பண்ணதே. அதே மாதிரி அடுத்த 2 ஜோடிகள் யாருன்னா, அபித், பிரியங்கா அண்ட் அஸிம், எடின். இவங்க விளையாட வந்தாங்க. ஆனா ஃபைனலா 2 ஜோடியுமே டை அப்ல தான் இருந்தது. 2 ஜோடியுமே ஈக்குவலா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டாஸ்க்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது யாரு அப்படின்னு நல்லாவே அவங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு டாஸ்க் தான். ஸோ ஓவராலா இந்த டாஸ்க்ல மோனிஷா அண்ட் வெக்கி ஜோடி தான் இந்த டாஸ்க்கோட வின்னர். ஸோ இந்த டாஸ்க்ல வின் பண்ண ஜோடிக்கு கிஃப்ட் மட்டும் இல்ல, ஒரு சர்ப்ரைஸும் காத்திருக்கு அப்படின்னு சஸ்பென்ஸ் குடுத்துட்டு ஸ்ருதிகா கிளம்பிட்டாங்க. அடுத்து வீட்ல நைட் பார்த்தீங்கன்னா, ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல பிரியங்கா அபித் கிட்ட ஒரு டேர் குடுத்துட்டாங்க. அடுத்து யார் கூட நீங்க டேட் பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு செந்தூரிய சொல்லிட்டாரு. ஸோ பிரியங்கா ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி அபித்க்கு செந்தூரி மேல ஒரு கண்ணு தான் போல. பிரியங்காவோட கால்குலேஷன் இதுலலாம் நல்லா தான் இருக்கு. பட் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் லவ் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சேப்பா! நெக்ஸ்ட் தேஜஸ் கிட்ட யார் கூட அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நேஹா, வீணா அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சுட்டாரு. வீணா கிட்ட கேட்டதுக்கு தேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் 2 பேருக்குள்ளயும் சம்திங் சம்திங் நடந்தாலும் நடக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா பாவம் இதுல நேஹா தான் பயங்கர அப்செட் ஆயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அமித்த மறுபடியும் மாட்டி விட்டது பிரியங்கா தான். அமித் கிட்ட என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டாங்க? "நீங்க கம்ஃபர்டபுளா நெனைக்கிறவங்களுக்கு 10 செகண்ட் கன்டினியூஸா ஹக் தரணும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இத பார்த்துட்டு அந்த பையன்
என்ன பண்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர மூஞ்ச பார்க்கணுமே பாவமா இருந்துச்சு. எல்லாரும் பண்ணியே ஆகணும்னு வேற கம்பல் பண்ணி சொன்னதுனால, இந்த வாட்டியும் செந்தூரிய தான் அவரு சூஸ் பண்ணாரு. பட் செந்தூரிய வந்துட்டு, "எனக்கு இவர பத்தி பெருசா எனக்கு தெரியாது. ஸோ ஹக்லாம் வேண்டாம்" அப்படின்னு ஷோல்டர் மேல கை போட்டு சைடுக்கு குடுத்துட்டு ஜென்டிலா நடந்துக்கிட்டாங்க. ஆனா, ஒரு வகையில அந்த பையனுக்கு இன்சல்ட் ஆயிடுச்சே அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா, அமித்துக்கு அப்படிலாம் யோசிக்கவே இல்லங்க. அதையும் அவரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. அது பெர்சனலாவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு பொண்ணுகிட்ட ஹக் கேட்டதும் கிடைச்சிருந்தா, அது உண்மையா இருந்திருக்காது. அவ அப்படி பண்ணது ரியலா எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாரு பாருங்க. அங்க நிக்கிறாருங்க. இதிலிருந்து அமித் ஒரு இன்னசென்ட் காய் அப்படின்னு நமக்கு நல்லாவே புரிய வருது. ஸோ போக போக சுந்தரிக்குமே அபித்த பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு எமோஷனல் அண்ட் இன்ட்ரஸ்டிங் டாஸ்க்கோட ஸ்ருதிகா வரப்போறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.